ஒடிசாவை தொடர்ந்து பீகார், தமிழ்நாடு அவமதிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதை சார்ந்து வரக்கூடிய விமர்சனமும் சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியது தான் இங்கே பேச்சு பொருளாக சர்ச்சையாக மாறி இருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய பேச்சுகளுக்கு திமுக தரப்புலையும் கடுமையான பதிலடி கொடுத்திருக்காங்க, விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர்கள் பீகாரிலே அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறார். கர்நாடகா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களாம் பீகாரை சேர்ந்த மக்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதோடு அவர் நிறுத்தலை. தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுறாங்க, திமுகனுடைய தலைவர்கள் பீகாரிகளை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பீகார்லேருந்து வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்கள துன்புறுத்துறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுறாங்க, அதே போல் கர்நாடகா, தெலுங்கானாவிலையும் அவமதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடந்தும் கூட ஆர்ஜேடி வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் அவர் தொடர்ந்து பேசும்போது, பஞ்சாபினுடைய முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் ஒருவர் பீகாரை சேர்ந்தவர்கள் தன்னுடைய மாநிலத்திற்குள்ள நுழைய அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இப்போ நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காந்தி குடும்பத்தின் மகள் கைத்தட்டி அதை வரவேற்கிறாங்க, அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் மோடி வந்து கடுமையான விமர்சனங்கள். பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க, பீகார் மக்கள் அவமதிக்கப்படுறாங்க, ஆர்ஜேடி அதை கண்டுக்கலை, நாங்கள் தான் அதுக்கு முக்கியத்துவம் தரோம், நாங்கள் தான் பீகார் மக்களுக்கு பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார். பீகார் சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு குறித்து பிரதமர் மோடி பேசியது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாக்கி இருக்கிறது, கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் மோடியினுடைய பேச்சுகளுக்கு திமுக தரப்பு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இது தொடர்பாக திமுக தரப்பு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியில், குமரி முதல் இமயம் வரை விரிந்த இந்திய நாடு எத்தனையோ பிரதமர்களை பார்த்துருக்குறாங்க. ஆனால் மத, இன, மொழி, சாதிய அவதூறுகளை தேர்தல் வெற்றிக்காக மேடைகளில் பரப்புவதும் அதையே முழு நேர தொழிலாக செய்யக்கூடிய பிரதமரை இப்போது தான் இந்தியா பார்க்கிறது அப்படின்னு திமுகவுடைய கண்டனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மக்களை இழித்தும் படித்தும் தென்னிந்தியர்கள் பேசுவதாக தமிழ்நாட்டு மக்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தியிருந்தார் பிரதமர் மோடி. அதற்கு பிறகு ஒடிசா மாநில தேர்தல் பரப்புரையின் போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையினுடைய தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்தார் பிரதமர் மோடி. அப்போவே கடுமையான கண்டனங்களை தமிழ்நாடு எழுப்பிய போதும் கூட அவர் மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை திமுக முன் வச்சிருக்காங்க. இப்போ திரும்பவும் தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் திமுகவினர் துன்புறுத்தி வராங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் பிரச்சார மேடையில் வெறுப்பு பேச்சை கக்கியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு திமுக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதார கட்டமைப்பு இந்தியாவுக்கு முன்னோடியாக இருப்பதால் தான் பீகார் உள்ளிட்ட பல்வேறு வடமாநில தொழிலாளர்களும் இங்கே வராங்க. தமிழ்நாடு அரசு அவங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறது அப்படின்னும் திமுக தரப்பில் சொல்லப்படுது. தமிழ்நாடு அரசையும் மாநிலத்தையும் அவர்கள் பாராட்டிய காணொளிகளும் ஏராளமாக இருக்குது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தேர்தல் பரப்புரையில் பேச கொள்கை, கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் எதுவுமே இல்லாததால் வெறுப்பு பேச்சுகளின் மூலம் வெற்றி பெறலாம் அப்படின்னு மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கிடையே ஒரு குரோரத்தையும் தூண்டி வருவது நாட்டுக்கு நல்லது கிடையாது. தமிழர்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன்? தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருவள்ளுவரை பிடிக்கும், தமிழர்களை பிடிக்கும் அப்படின்னு பேசுறது, வெளி மாநிலங்களில் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறது, மோசமானவர்களாக இழுத்தும் பழித்தும் பேசும் வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா தமிழ்நாடு தக்க பாடம் புகட்டும் அப்படின்னு திமுக தரப்பு பதிலடி கொடுத்திருக்கிறது. இதுதான் இப்போ விவாத பொருளாக, பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போதும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டை குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக ஒடிசாவில் பேசும்போது ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அதைத் தொடர்ந்து இப்போது பீகாரிகள் திமுகவினரால் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய பேச்சு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகும்போது அந்த ஸ்டேட்டு மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர், இங்கே வந்து எதிர்க்கட்சிகள் சேர்ந்தவங்களாம் இந்த ஸ்டேட்டு மக்கள் துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற ரீதியில் பிரதமர் மோடியினுடைய பேச்சு அப்படிங்கிறது விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. இது முழுக்க தமிழ்நாட்டை அவமதிக்கிறதாக திமுக விமர்சிக்கிறாங்க. ஆனால் பாஜக பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
தமிழ்நாட்டு மக்களை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி எதுவுமே சொல்லலை. அவர் சொன்னது திமுகவை பற்றி மட்டும்தான். இதை திசை திருப்பக்கூடிய வேலையில் திமுக இறங்கியிருக்காங்க அப்படின்னு பாஜக தரப்பில் அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க. குறிப்பாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையாகட்டும், அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்லக்கூடியன்னா தமிழர்களை குறித்து பேசலை, திமுகவை குறித்து மட்டும்தான் பேசியிருக்காரு அப்படின்னு. இது தமிழர்களுக்கு எதிராக ஒரு பேசியிருக்காருன்னு திசை திருப்புறாங்க திமுக அப்படின்னு அவங்க தரப்பில் விமர்சனம் விளக்கம் முன்வைக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அப்போ திமுகவினரே ஒவ்வொருத்தராக போயிட்டு பீகாரிகளை தேடி துன்புறுத்துறாங்களா, அப்போ திமுக துன்புறுத்தாங்களா, அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு அண்ணாமலை பல விளக்கங்களையும் அமைச்சர்கள்லாம் பேச்சுக்கள்லாம் அதை டீகோட் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அரசியல் இந்த தேர்தல் பிரச்சாரையின் போது இதுபோது மற்ற மாநிலங்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசக்கூடியது என்பது அந்தந்த மாநில மக்களையும் அந்தந்த மாநிலத்தில் கூடிய ஆளும் கட்சியில் பிரதான கட்சிகளை ஒரு அதிருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படிங்கிறதா இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது.